அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்பது தற்பொழுது நீங்கள் சொன்னது போல எட்டாக்கனியாகத்தான் மாறி இருக்கிறது பலருக்கும். என்றால் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. முதலிலேயே அந்த அதிர்ச்சி தகவலை சொல்லிவிடுவோம். என்றால் தங்க சந்தையின் விற்பனர்கள் மற்றும் தங்க சந்தை மார்க்கெட் நிபுணர்கள் போன்ற பலரிடம் நாம் பேசிய போது அவர்கள் தெரிவித்த கருத்து, வரும் ஜூன் மாதத்திற்குள் ஒரு சவரன் தங்கம் 1.5 லட்சம் ரூபாயை எட்டும் என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள் 1.25 லட்சம் 1,75,000 ரூபாய் அளவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக தற்போது நாம் சில கணக்கீடுகளை பார்க்கலாம். கடந்த 10 தினங்களில் மட்டும், கடந்த 14ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை கடந்த 10 தினங்களில் மட்டும் தங்கத்தின் விலை 10,960 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 10 நாளிலே 10,960 ரூபாய் உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்திலேயே 2 நாள் தங்கம் விலை குறைந்திருக்கிறது. குறைவு என்று பார்த்தால் 2,200 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஆனால் உயர்வு என்று பார்த்தால் 10,960 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. கடந்த 14ஆம் தேதி 1,06,240 ரூபாய். இன்றைய தினத்திலே 1,17,200 ரூபாய் இருக்கிறது. ஒரு கிராம் தங்கம் 14,650 ரூபாய் இருக்கிறது. இது தங்கம் தான் இப்படி இருக்கு என்றால் வெள்ளி விலை தங்கத்தை விட பன்மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 10 தினங்களில் உயர்ந்த வெள்ளியின் விலை என்று பார்த்தால் 53,000 ரூபாய். ஒரு கிலோ வெள்ளி 53,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. எந்த அளவுக்கு உயர்ந்து என்று பாருங்கள். 3,07,000 ரூபாய் இருந்த 14ஆம் தேதி 3,07,000 ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி. இன்றைய தேதி 23ஆம் தேதி காலை நிலவரப்படி ஒரு கிலோ பார் வெள்ளி 3,60,000 ரூபாய், அதாவது 53,000 ரூபாய் 10 தினங்களில். வேறு எந்த முதலீட்டிற்கும் இவ்வளவு பெரிய லாபம் கிடைப்பதாக சரித்திரமே இல்லை. இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு, உலகிலே எந்த கனிமத்திற்கும் இல்லாத அளவிற்கு லாபம் இதில் வெள்ளியிலும் தங்கத்திலும் தான் தற்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெள்ளியின் விலை வெறும் 9,000 ரூபாய் தான் குறைந்திருக்கு, 9,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஆனால் 53,000 ரூபாய் உயர்ந்திருக்கு 10 தினங்களில் மட்டும். இது தொடர்ந்து இதே நிலைதான் நீடிக்கும். அது அதிக அளவு உயரும். ஒரு 10% இல்லை 15% தான் குறையும். அந்த அளவில் தான் இருக்கிறது. இது தொடர்பாக சென்னை தங்க நகை வைர வியாபாரிகள் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கோல்டு குரு சாந்தகுமாரிடம் நாம் பேசினோம். அவரிடம் பேசிய போது பல தகவல்களை அவர் தெரிவித்தார். இந்த தங்கம் விலை உயர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் தான் தங்கம் விலை உயர்கிறது என்று சொல்லவே முடியாது. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம், அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய தினந்தோற அதிரடி அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த ஒவ்வொரு அறிவிப்பும் ஏதேனும் ஒரு வகையிலே உலக அளவிலே ஒரு பதற்றத்தை உருவாக்குகிறது. அது பொருளாதார ரீதியாக, போர் பதற்றம் என பல்வேறு வகைகளில் இருப்பதால் அதனுடைய தாக்கம் என்பது தங்கத்தின் மீது எதிரொலிக்கிறது. அதே போன்று மத்திய வங்கிகள், டென்மார்க், போலாந்து மற்றும் பல நாடுகளினுடைய மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவிக்கின்றன. டாலரை விற்று தங்கத்தை வாங்கி குவிப்பதால் டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது, தங்கத்தின் மதிப்பு அதிகமாகிறது. தங்கம் ஏற்ற டிமாண்ட் அதிகம் இருக்கு, அதுக்கேற்ற சப்ளை இல்லை என்பது போல்தான் தற்போதைய நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, புவிசார் அரசியல், பல்வேறு இடங்களில் குழப்பங்கள். ஐரோப்பா அமெரிக்கா இடையே தற்போது குழப்பம் நிலவுகிறது. யுக்ரைன் ரஷ்யா வார், அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகள் வளைகுடா பகுதியிலே தொடர் போர் பதற்றம் போன்று பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அந்த புவிசார் அரசியல், போர் பதற்றம் போன்ற பல்வேறு காரணிகளால் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் உயர்கிறது. என்றால் முதலீட்டாளர்களுக்கு வேறு முதலீடு இல்லை. டாலரிலே முதலீடு செய்வதிலே பெரிய லாபம் கிடைக்காத சூழல் தற்போது இருக்கிறது. வீழ்ச்சி அடைந்தால் என்ன செய்வது என்ற பயம் இருக்கிறது. அதனால் நிரந்தர முதலீடாகவும் குறைந்தபட்ச லாபத்தை கொடுக்கக்கூடிய தங்கமும் வெள்ளியும் தான். எனவே அதிலே அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். அதனால் தான் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் தொடர்ந்து உயர்கிறது. ஆனால் தற்போதைய நிலவரத்தை பார்க்கும் பொழுது இதனுடைய விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஜூன் மாதத்திற்குள்ளாக தற்போது ஏறுகின்ற வேகத்தை பார்க்கும் பொழுது ஜூன் மாதத்திற்குள்ளாகவே, முதலில் நாங்கள் டிசம்பரில் தான் எதிர்பார்த்தோம் 1.5 லட்சம் வரும் ஒரு சவரன் தங்கம் என்று. ஆனால் தற்போது ஏறுகின்ற வேகத்தை பார்க்கும் போது ஜூன் மாதத்துக்குள்ளாகவே 1.5 லட்சம் என்ற அளவிற்கு தங்கம் வந்துவிடும் என்ற அச்சம் எங்களுக்கே இருக்கிறது என அவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, அதே போன்று இந்த ஆண்டு இறுதிக்குள் 1.25 லட்சம் ஒரு சவரன் என்று வந்துவிடும். 1.25 லட்சம் என்றால் அதனுடன் நீங்கள் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி வரி, இந்த மூன்றையும் சேர்த்தால் 2 லட்சத்துக்கு வந்துவிடும் ஒரு சவரன் தங்கம் இந்த ஆண்டு இறுதிக்குள் என்பதுதான்
ஆபரணமாக வாங்கும்போது 2 லட்சத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் 1 சவரன் தங்கம் வாங்குவதற்கு என்பதைதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கிடுவென உயர்ந்து கொண்டே இருக்கிறது தங்கத்தின் விலை என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் தற்போது தங்கம் அப்படி என்றால் தங்கம் வாங்குவதற்கு எப்பொழுது வாங்க வேண்டும் என்ற கேள்வியை நாம் கோல்டு குரு சாந்தகுமாரிடம் கேட்டபொழுது அவர் மிக தெளிவாக சொன்னார், தங்கம் விலை குறையும் போது வாங்கலாம் என்றெல்லாம் காத்திருக்க வேண்டாம். உங்களிடம் பணம் இருந்தால் நிச்சயமாக உடனுக்குடன் வாங்கிவிடுங்கள். இல்லை என்றால் எப்போது உயரம் என்பதை நாம் உறுதியாக கணிக்க முடியாது. குறைந்தாலும் பெரிய அளவுக்கு குறைய வாய்ப்பே இனி இருக்காது என்ற வகையில் தான் அவர் தெரிவித்தார். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதால் ஏதோ ஒரு காரணம் எல்லா காரணிகளும் சரியாக குறையும், அப்போதுதான் மொத்தமாக குறையும். அது போன்ற நிலை ஏற்படுவதற்கு அடுத்த ஓராண்டிற்குள் அது போன்ற நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இந்த ஆண்டு தங்கம் விலை உயர்வது என்பது நிச்சயம். குறைவு என்பது மிக மிக குறைவாக இருக்கும். ஆனால் உயர்வு என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான தங்களுடைய கணிப்பு, போர்காஸ்ட் ஃபார் த கோல்டு மார்க்கெட் என்ற வகையில் அவர் தெரிவித்தார். எனவே மிக தெளிவாக இருக்கிறது, தங்கத்தின் விலை எந்த நேரத்திலும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆலோசனையாக இருக்கிறது. ராதிகா.